சொல்றான்? எனக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு பிரெட் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாடா. சரி ஓகேடா, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். என்னாச்சுடா? நம்ம நித்தின் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கான். போய் பிரெட் பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேடா. போயிட்டு நான் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். சரி நான் போயிட்டு இருக்கேன். இல்லடா, நித்தின் உடம்பு சரியில்லையா, அதனால வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். சரி, அந்த பக்கம் பார்த்து போடா, ஒருத்தனை நாய் துரத்துடா. ஏன்டா? நாய் துரத்துதா? சரி நான் பார்த்து. வாங்கிட்டு வந்துட்டேன்டா. எப்பல இந்த உடம்பு சரியில்லாம போச்சு? டேய் என்னடா ஆச்சு? டேய் 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 நித்தினே, டேய் 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 என்னடா ஆச்சு? தெரியல, ஏஞ்சிக்க மாட்டான்டா. டேய் நித்தினே, டேய் நித்தின், டேய் 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 என்னால இதை நம்பவே முடியலடா. அவன் நல்லா தான்டா இருந்தான், திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்னு தோணுதுடா. எனக்கு கூட இது நேச்சுரல் டெத்னா சத்தியமா நம்ப முடியல. நம்ம இந்த ஹாஸ்டல் விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்த டைம்ல தான் அவனுக்கு ஏதோ நடந்துருக்கு. எனக்கு கூட இது ஏதோ மர்டர்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நாம அந்த டைம்ல ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு க்ளூ கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் நம்மள வார்டன் பார்க்க விடுவாரா? விடுவாருன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். சரிவா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னடா நம்ம வர சீன் இருக்கு, போற சீன் இருக்கு, ஆனா நடுவில் இருக்க எந்த பார்ட்லயே காணும். எனக்கு வந்து புரியலடா. இப்ப என்னடா பண்றது தெரியலடா. நம்ம வேணா அந்த வாட்ச்மேன் அண்ணா கிட்ட வேணா ஏதாவது கேட்டு பார்ப்போமா? சரி வா போலாம். தேங்க்ஸ். போன வாரம் அந்த பையன் எனக்கு இந்த ஹாஸ்டலுக்கு புதுவாக யாராவது தெரியலப்பா, நான் எதையும் பார்க்கலையப்பா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பசங்க ஒரு நாள் யாரோ வெளியே ஓடுனதா சொன்னாங்க. யாரு கொஞ்சம் என்ன ஞாபகம் இருக்கா? வெளியே சிசிடிவி வாங்க செக் பண்ணி பார்த்தேன். சரி சரி ஓகே, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சார் வெளியில ஒரு சிசிடிவி இருக்குல்ல சார், அதுல வந்து நித்தின் இறந்த நாள் அன்னைக்கு உள்ள ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்ட முடியுமா? இவன் தான்டா. சரி, உங்க போன்ல போட்டோ எடுத்துக்கோ. இவனை எதனா பண்ணியே ஆகணும்டா. ஃபர்ஸ்ட் இவன் யாரு நமக்கு தெரியணுமே.
சரி அந்த வாட்ச்மேன் அண்ணன் கிட்ட கேட்டு பார்ப்போம். சரி ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த போட்டோ எடுக்க நீங்க ஏதாவது பாத்துக்கீங்க? இவன் இங்கதான் தோட்டக்காரன் வேலை செய்யறான். இவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவனை பத்தி அவ்வளவு தெரியாதுப்பா. ஆனா வந்ததுல இருந்து இவன் நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லைப்பா. அந்த கொலைக்கும் இவனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. அவனை ஒரு முடிவு கட்டி ஆகணும். நாளைக்கு நம்ம அவன் யாரும் விசாரிச்சு அவனை ஏன்டா நித்தின கொன்ன? தம்பி நான் கொல்ல தம்பி நம்பு தம்பி. டேய் நடிக்காதடா. அப்ப அந்த வீடியோல இருக்கிறது யாரா? தம்பி இதுவா? அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தன் நாய் துரத்து தம்பி. அவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் அப்படி ஓடினேன் தம்பி. வேற ஒண்ணும் இல்லை தம்பி. நாய் துரத்துச்சா? அந்த பக்கம் பார்த்து போடா, ஒருத்தனை நாய் துரத்துறா. ஏன்டா நாய் துரத்துதா? சரி நான் பார்த்து. டேய் ஆமாண்டா, இவ எதுவுமே பண்ணலடா. அன்னைக்கு கூட ஒரு நாள் அத்வைத்து பார்க்கும்போது அங்கே நாய் துரத்துச்சின்னு சொன்னான்டா. டேய் சாரிங்க. சாரிண்ணா. என்னடா பண்றது? எதுவுமே எந்த க்ளூமே கிடைக்க மாட்டேங்குதுடா. ஒருவேளை நேச்சுரல் டெத்தா இருக்குமோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம தேவையில்லாம நாம தானே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஆமாண்டா. இந்த ரூமை நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்ப்பா. ஏன் சார் நிதின் இறந்ததுனாலயா? அப்படி இல்லப்பா. ஆக்சுவலா இது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுதான். அதனால நான் எப்படி சொல்றது? பரவாயில்ல சொல்லுங்க சார், என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சது இந்த ரூம்ல சில மர்மங்கள் இருந்து வர்ற மாதிரி இருக்கு. மருமகளா? என்ன சொல்றீங்க? நடந்த ஒரு சாவு இல்ல, கடந்த 10வது வருஷத்துல நடந்த 3வது சாவு. 3வதா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அங்க ஹாஸ்டல்ல வேலை பார்த்த பழைய வார்டன் நான் பார்த்தேன். அவருக்கு பேச போய் தான் தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூம் நம்பர் 131ல சிவான்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா சுத்த மர்மம் தான். மன உளைச்சலாலேயே தூக்கு போட்டு செத்து போயிருக்கான். ஸோ மேபி நான் அவங்க உயிரை காப்பாத்துறார சொல்றத கூட நீங்க நினைச்சுக்கலாம். அப்படின்னா நீங்க எங்க ரூம்ல பேய் இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? நான் அப்படி சொல்ல வரல சார். பரவாயில்ல சார், நாங்க எங்க ரூம்ல இருக்கோம். தேங்க்ஸ். பரவாயில்ல. இந்த காலத்துல பேய் பிசாசு அதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இல்லடா, இதெல்லாம் எவனாச்சும் புயல் காத்துல பொறி சாப்பிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் சொன்னாவாச்சும் நம்புவாங்க. நல்லா காமெடி பண்றாரு. பேயா அதுவா இதுவா? சரி நீ எதுக்கு 2 சட்டை போட்டுட்டு இருக்க? என்னமோ தெரியலண்ணா, குளிர்தமா இருக்கு. குளிருதா? இவ்வளவு வேர்க்குது, இந்த வெயில்ல போய் குளிருதுன்னு இருக்கா? என்னாச்சு? பயமா இருக்குடா. என்னாச்சுடா? உயிரோடு இருக்கடா. ஏடா வளர்ற? ஒரு கெட்ட கனவுடா. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரையாடா? உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குடா. சரி சொல்லு, என்ன வாங்கிட்டு வருது? ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வாடா. சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உடம்பு சரியில்லைன்னா வா, கடைக்கு போய் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருவோம். உடம்பு சரியில்லை? சரி வா. சொல்றா. வாங்கிட்டீங்களாடா? வாங்கிட்டுடா, வந்துட்டு இருக்கோம்டா. என்னடா வாங்குறீங்க? பிரெட் பாக்கெட் வாங்கிருக்கோம்டா.
இல்லடா நிதின் உடம்பு சரியில்லைடா அதனால வாங்கிட்டு போயிட்டு சரி அந்த பக்கம் பார்த்து போடா ஒருத்தனை நாய் துரத்துடா. நாய் சரி நான் பார்த்து இது என் ஷார்ட் ஃபிலிம் சார். இதே பிளாட்ல நான் ஒரு ஃபுல் லென்த் படம் எடுக்கலான்னு இருக்கேன் சார். அதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். படம்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா இதுல கமர்ஷியலா எதுவுமே இல்லையே, அதனால என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா. ஐம் சோ சாரி. ப்ளீஸ் சார், இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்றதுக்காக நான் ரொம்ப நாள் வளர்த்திருக்கேன் சார். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். ஐம் சோ சாரி பா. லீவ்